திமுகவிற்கு எதிராக பேசுவோரை மொழிவழி தேசியம் பேசும்படி மத்திய பாஜக அரசு விட்டு வைத்துள்ளதாக திருமாவளவன் கூறியுள்ளார். வாக்களிப்போருக்கு ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நடிகர்களை தூண்டிவிட்டு வாக்கை பிரிப்பது பாஜகவின் அரசியல் உக்தியாக உள்ளதாகவும், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள தங்களுடைய நோக்கம் அப்படி சல்லித்தனமானது இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள். இப்படியே விட்டோம். அவன் கையில் இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பேசி திமுகவை திட்டியா திட்டு, பெரியாரை திட்டியா திட்டு, அது வீழணும். அவனுக்கு இங்க என்ன the fragmentation of vote bank, வாக்கு வங்கி சிதறடிக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவன் யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான். போய் ஓட்டு, போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்ன திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்ன திட்டுறதுக்கு, எவ்வளவு வேணாலும் என்னை பத்தி பேசு, ஆனா நீ ஓட்டை பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து. அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி. அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம். அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது. திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இந்த அற்பர்கள் சொல்வதை போல எங்க அஜெண்டா ரொம்ப சில்லித்தனமான அஜெண்டா கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.